ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது டாரோட் கார்ட் ரீடிங்கை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு 5வது கார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் இருக்கும், என்ன 5th கார்டு அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாரோட் கார்ட் ரீடிங்னு இருக்கும். அதில் வீடியோலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம். சரி, இன்னைக்கு 5th கார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டுடைய பேர் என்னென்னா த ஹேரோபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானகுரு அப்படின்னு தமிழில் அர்த்தம். இந்த கார்டை நீங்கள் பார்க்கலாம். இவர் சிம்மாசனத்தில் ஒரு மதகுரு என்னும் இந்த ஹேரோபேண்ட் ஞானகுருவாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி இடதுபுறம் சீரோன் மற்றும் வலதுபுறம் ஷாமான் ஆகிய 2 சீடர்கள் இருக்கிறாங்க. இவங்க மூ உலகங்களின் பிரதிநிதி என்பதை குறிக்கவே தலையில் 3 அடுக்கு கொண்ட ஒரு கிரீடம் அணிஞ்சிருக்காங்க. 3 பட்டைகள் கொண்ட செங்கோலை தன் இடது கையில் ஏந்தி இருப்பது போல உலகத்தை அதிகாரத்தையும் குறிக்கிறது. வலது கையை பிளஸிங் பண்ணுறதையும் பிரபஞ்ச விசைகளையும் ஆன்மீக சக்திகளையும் குறிக்கிறது. கீழே அமர்ந்திருக்கும் சீடர்களின் ஒருவர் ரோஜா பூவும் மற்றும் இன்னொன்றும் அல்லிப்பூவும் கொண்டதாக இருக்கிறது. இது லௌகீக ஆசை மற்றும் ஆன்மீக தூய்மை ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. தலை வழுக்கையாக இருப்பதையும் தலை வழுக்கையாக இருப்பது ஆன்மீக முதிர்ச்சியையும் தீட்சை பெற்றவர்கள் என்பதையும் குறிக்கிறது. அடுத்தது, இருவருக்கும் நடுவில் ஒரு தங்கம் வெள்ளியான ஒரு ஞான வாசலின் சாவிகள் இரண்டும் குறுக்காக தலைகீழாக இருக்கு. இது குடும்ப வாழ்வு மற்றும் ஆன்மீக வாழ்க்கையும் 2ஐயும் இணைத்து அவங்க வாழ்க்கையை குறிக்கிறது. இல்லறத்தில் துறவரம் அப்படின்னு சொல்லலாம். கால்களில் வெண்ணிற காலணியை அவங்க அணிஞ்சிருக்காங்க. இது ஒரு தூய்மையான பாதையில் செல்வதற்கு குறிக்கிறது. பின்னாடி இருக்கக்கூடிய 2 தூண்கள் வந்தவர்களின் இளமையை ஸ்திரமாகவும் அடித்தளமாகவும் கொண்டதாக உணர்த்துகிறது. யாரோ ஒருவர் ஒரு ஸ்ட்ரென்த்தாக வலிமையாக இருக்கிறதுக்கு இருவர் உதவி கிடைக்கும் என்பது இது குறிக்கிறது. நீல நிற உடைக்கு மேலே செந்நிறம் மேலோங்கி போட்டிருக்கிறதுனால இது ஆன்மீக ஆற்றலை பிறருக்கு செயல்படுத்துவதற்கு உரிய ஒரு விஷயமாக உணர்த்துகிறது. பொதுவாக இந்த ஞானகுரு இந்த கார்டு சித்திரம், நமக்கு பாரம்பரியம் விஷயங்களை கடைபிடிக்கிறது, ஆச்சாரிய அனுஷ்டங்கள், அதை பழைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதை உணர்த்துகிறது. தன் வாழ்க்கைக்கு ஒரு சக்தியை மிக்க ஒரு குருவை தேடும் நபர்கள் இந்த ஹேரோபேண்ட் ஞானகுருவை மெடிடேட் பண்ணலாம். இந்த கார்டை அவங்க வச்சுக்கலாம். சரி, இதுதான் அதோடைய கான்செப்ட். இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இந்த கார்டை எடுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பலன்களை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்டு யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா சமூக கட்டமைப்புகள் மற்றும் மரபு வழி பின்பற்றுவர்களாக இருப்பாங்க. சடங்குகள், போதனைகள் ஆகியவை செய்பவர்களாக இருப்பாங்க. இவற்றின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. நம்மை நாமே உணர்ந்ததால் மற்றவர்கள் நம்மை உணர்வர் என இந்த கார்டு நமக்கு சொல்லுது. கேள்வியாளர்கள் ஏதாவது காரியம் நடக்க வேணும் அப்படின்னு நினச்சிருந்து அது கேட்டாங்கன்னா அது விரைவில் நடக்கப் போவதை இந்த கார்டு சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லணும். நடைமுறைக்கு ஒத்துவராத எண்ணங்களிலிருந்து மீண்டும் இனி ஆன்மீக பற்று கொண்ட மேன்மை அடைய போகிறார் அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மாறி நடைமுறைக்கு உண்மையை புரிந்து கொள்ளும் நேரம் இது. தன்னை திருப்தி கொள்ள வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு இந்த கார்டு உணர்த்துகிறது. தற்போதைய தருணம் குடும்ப வாழ்க்கைக்காக தன் சொந்த விருப்பங்களுக்கு தியாகம் செய்து வாழ்வினை சமப்படுத்த தருவதாக இருக்குது இந்த கார்டு. இந்த கார்டு இளைஞர்கள் வெளியுலக மாற்றங்களை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஒரு குருவின் மூலமாக, தெய்வீக அனுகிரகங்கள் மூலமாக புரிந்து கொள்வாங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களை ஆர்வம் உள்ளவர் ஏதேனும் வழியில் பணம் சம்பாதிப்பதை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. சிறந்த கணக்கிடும் தன்மை இருப்பதாக பணத்தை சம்பாதிக்க ஏதேனும் வழியை உருவாக்கி அதில் சாதித்து விடுவர். ஒரு விஷயத்தில் நல்ல நஷ்டத்தை உள்ள சில விஷயங்களில் ஒரு நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் லாபத்தை பற்றியே யோசிப்பவர். தட் மீன்ஸ் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் நகைச்சுவையாக பேசி பிறரை தன்பால் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றது போல் மாறிக்குவாங்க.
பிறருக்கு ஆலோசனை வழங்குவது, அப்புறம் இந்த டெம்பிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற உதவி செய்கிறதுக்கும், இந்த டீம் ஒர்க் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி டீம் லீடராக இருக்கிறதுக்கு முழு தகுதியுடையவராக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நம்பகமான வழிகாட்டி, நல்ல ஆலோசனை வழங்குவதும், தன்னை நம்பி வரும் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு சொல்லி காண்பதிலும் வல்லவர்களாக நட்பு கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். உடல் நோய்களுக்கு பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. முதல்ல நீங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், சொத்துக்கள், அதை மெயின்டைன் பண்ணுறது இதுவே பர்ஃபெக்டான ஒரு டைம். சடங்குகள், பரிகாரம் போன்ற காரியங்களை பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு கார்டு இது. பொதுவாக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், இந்த கிளப், இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, சில டீம்ஸ், சங்கம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு, இது தொடர்பான விஷயங்களை இது வந்து இந்த கார்டு வந்து வரும். சரி, சப்போஸ் இந்த கார்டை, இந்த ஞானகுரு கார்டை தலைக்கீழே எடுத்துகிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிள் தான். சவால், கட்டுப்பாடு, தவறான எண்ணம், அதாவது பாரம்பரியம் இன்மை இல்லை, தவறான வழிகாட்டி, சுயத்தன்மை இல்லாத இருக்கக்கூடியது. இந்த ஹெரபென்ட், இந்த ஞானகுரு கார்டு வந்து தலைக்கீழாக வந்துருச்சு அப்படின்னா அதாவது அவங்க தவறான எண்ணங்களை உடையவர்களாக, அதாவது நேர்மையற்றவர்களாக, நியாயத்தை தகர்ப்பவர்களாக இருப்பாங்க. தங்கள் புத்தி கூர்மையை தீய வழியில் செயல்படுத்துவாங்க. வாழ்க்கையில் நிறைய இழந்து விட்டது போல உணர்வாங்க. செயல்கள் மற்றும் சிந்தனைகள் சமூகத்துக்கு ஒத்துவராததாக இருக்கும். இவர்கள் தவறான வழி நடத்துதலை புறக்கணித்து பழமையான விஷயங்களை தளர்த்தி புதிய மற்றும் சுயமாக முடிவுகள் எடுக்க வேண்டும். பிறர் பேச்சை கேட்கறதுனால தற்போதைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் பெரிய பிரச்சனைக்குள்ளாக காரணமாக இருக்கும். அதனால் ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கும் போது அதை தடுக்க அதிகாரம் உள்ள ஒரு நபரால் தடை செய்ய சந்திப்பாங்க. இப்போ சம்டைம் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி, அதிகாரமுள்ள நபர்கள் மோதல், தொல்லைகள்லாம் அனுபவிப்பாங்க. நடைமுறை வாழ்க்கையில் சில பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவாங்க. பிறருக்காக நான் மாற மாட்டேன், எனக்காக எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிடிவாதம் கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க. கலைகளில் நிறைய விஷயங்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் கற்றுக்க மாட்டாங்க. பிறர் பற்றி குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. தவறான வழியில் இருப்பாங்க. இந்த சூது, மாது, கேது, காது, மாதுன்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வச்சு அதை மண், பொன் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து பணத்தை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆழம் தெரியாமல் இறங்கி அதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தற்சமயம் முதலீடும் எதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது இவங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக குறிப்பாக இந்த பார்ட்னரோட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அது இதுன்னு எதுலேயும் ஆர்வம் இருக்கும், ஆனால் பண்ணக்கூடாது. தங்கள் சக்திகளை, திறனை அதிகமாக செலவழிப்பதால் இவர்களால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமணம், குழந்தை சம்மந்தப்பட்ட பிறப்பு சம்மந்தமான கேள்விகளுக்கு வந்ததுன்னா இந்த காடை ஆராய்ஞ்சு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா இந்த காடு வந்து தலைக்கீழாக இருக்கிறதுனால தடைகள், அந்த குழந்தை வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் தலைக்கீழே இருக்கும், அது தப்பாக இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதாவது நெகட்டிவ் ரிலேட்டட், அதனால் பார்த்து நம்ம சொல்லணும். காதல் விஷயங்களில் கவனமாக இல்லைன்னா அவங்க வாழ்க்கை கசஞ்சி போயிடும். உடல் உழைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தன் வேகமான பேச்சையும் செயலையும் குறைச்சி நிதானமாக பேச ஆரம்பித்தாங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளே அவங்க வாழ்க்கையை தடுத்துடலாம். அதுக்கப்புறம் பொய் சாட்சி, பொய்யாக பேசுகிறது, வஞ்சிக்கிறது, ஏமாற்றுறது, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி மனநிலை இவங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு பெரியோர்கள்கிட்ட, அதாவது ஒரு பெரிய ஆசான்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையை குறித்த அறிவுரை கேட்டு இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டு அவங்க நடந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா சிம்பிளான பரிகாரம் தான். செயின்ஸை வந்து வழிபடுறது ஒரு பரிகாரமாக இருக்குது. அதாவது செயின்ஸை வழிபட சொல்கிறாங்க தலைக்கீழே கார்டு எடுத்துட்டா. இதான் வந்து ஃபாரினர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் முழுக்க இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ செயின்ஸ் நம்ம ஊரில், நம்ம தமிழகத்தில் எந்த மாதிரி செயின்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். மகான்கள், குருமார்கள் யாரோ இருப்பாங்கள்ல, உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அவங்கள நீங்கள் வழிபட்டு நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் வந்து அந்த மாதிரி தலைகீழ ஏற்பட்ட விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார்டு வந்த பிறகு ஒரு 25 நாள், 30, 40 நாள், 50 நாள், 60 நாள் கூட கழித்து மறுபடியும் டேரட் கார்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், சேஞ்ச் ஆகிடும். இந்த அற்புதமான மாற்றத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அதாவது இந்த ஞானகுரு, இந்த ஹெரபென்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஞானகுரு கார்டுடைய
எக்ஸ்ப்ளனேஷன், அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் இதுதான். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னும் நிறைய மொத்தம் 78 கார்டு இப்போ தான் நம்ம வந்து 5 பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்டை வச்சு எப்படிலாம் நம்ம வந்து பலன் பார்த்து சொல்லலாம், ஜாதகம் போல் பலன் பார்த்து சொல்லக்கூடிய பல விஷயங்கள், நம்ம ரகசியங்களை பார்க்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு பதிவும் பார்த்துக்கிட்டே இருங்க. முக்கியமாக நான் போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டேரோட் கார்ட் ரீடிங் அப்படின்றது விஷயத்த தமிழில் யாரும் இது வரைக்கும் எந்த வீடியோஸ்லையும் இல்லை. அவங்க வந்து பண்ணுற மாதிரி தான் போடுறாங்க, அதை கற்றுக்கிற மாதிரி எங்குமே போடல. ஸோ அதனால் நான் கற்றுக் கொடுக்குறேன் இந்த விஷயங்களை. அதனால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். யாரெல்லாம் டேரோட் கார்டு கற்றுக்கணும், நான் வெளியே போய் நிறைய இடத்துல கற்றுக்கணும் அப்படின்னு, அதுக்காக புத்தகங்கள் வாங்கணும், நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல இது ஒரு புண்ணியமாக போகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கற்றுக்கலனாலும் இன்னொருத்தவங்க இதை கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு டேரோட் கார்ட் ரீடர்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டுனா ஒரு அற்புதமான ஒரு டேரோட் கார்ட் ரீடராக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் நீங்கள் நல்ல ஒரு டேரோட் கார்ட் ரீடராக மாறுவீர்கள் என்பது உண்மையான ஒரு விஷயம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச்.